ஏ பூமாரி, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழுதா என்ன? எங்கடி உங்க அக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? அம்மா அவ இன்னும் உள்ள படுத்து தூங்கிட்டு தாமா இருக்கா. இன்னுமா தூங்கிட்டு கிடக்கா? அவளை பார்க்க இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் தூங்கிட்டு கிடக்காளா? போ சீக்கிரம் போ, எழுப்பி கிளம்ப சொல்லு போ. அப்படியா? எம்மா அப்ப நாங்களும் கிளம்புறோம்மா, நானும் பாப்பாவும் புது ட்ரெஸ் போட்டுக்கோமா. சரி டி, நீங்க கிளம்புங்க, கிளம்பாம போங்க. அவளை முதல்ல கிளப்புங்க, போங்க. அம்மா அம்மா நானும் புது ட்ரெஸ் போடுவேன். சரி சரி. வண்டி வர சத்தம் கேட்க, இந்த பிள்ளைங்க கிளம்பிச்சா என்னன்னு தெரியல, ஒரே சத்தக்காடு போட்டு சிரிச்சிட்டு கிடக்காளுங்க. கிளம்பிட்டீங்களாடி? உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம். அவங்க அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு அதனாலதான் வரல. ஓ அப்படியா? அதனால என்ன, பரவாயில்ல, உட்காருங்க. மாப்பிள்ள உட்காருங்க நீங்களும். இவங்க 2 பேரும் என் பிள்ளைங்க தான். பூமாரி அக்கா ரெடி ஆயிட்டாளா? ஓ வணக்கம் ஆண்டி, ரெடி ஆயிட்டாமா அக்கா. பாருடி இவ்வளவு அழகா இருக்கான்னு. ஏடி எனக்கு ஒரு டவுட், இந்த மாப்பிள்ளை பையன் வந்ததுல இருந்து கண்ணாடியை கலத்தாமே உட்காந்துட்டு இருக்கு, பொண்ணை பார்க்கறது கூட கலத்துல. ஒருவேளை ஒன்றரை கண்ணா இருக்குமோ இல்ல பொட்டை கண்ணா இருக்குமோ, எப்படி செக் பண்றது? இருக்கும் இருக்கும். உங்க அப்பா கிட்ட சொன்னா நான் போய் எப்படி கரெக்டா சொல்றதுன்னு கேக்குறாரு. என்ன, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இருங்க. சரியா? தெரிக்கா. அங்கிள். குட்டி வாங்க. அங்கிள் உங்க பேர் என்ன? என்ன கேட்க சொன்னா இந்த குட்டி சாத்தம் போய் பேரை கேட்டுட்டு இருக்கு பாருங்கம்மா. அங்கிள் கண்ணாடி வேணும். கண்ணாடி வேணுமா? இந்தாங்க. அங்கிள் அங்கிள் கண்ணு இல்ல உங்களுக்கு? அங்கிள் உங்க கண்ணு நல்லா தான் இருக்கு. சரி மீனுக்குட்டி இங்க வந்துருங்க, ஓடி வந்துருங்க. ஐயா வந்து பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு சொல்றான். அதுக்கு என்ன, பேசட்டும். அது வந்து உட்காருங்க, உட்காரலாமே. இல்ல பரவாயில்ல. ஓ சரி, நான் வரேன். அது வந்து உங்களுக்கு என்ன? அங்கிள் நாங்க வந்துட்டோம். பூமாரி, என்ன அதுக்குள்ள ஆளே சேஞ்ச் ஆயிட்ட? ஆமா, கடைசியாவது நான் அழகா தெரிய வேணாமா, அதுக்கு தான். மாப்பிள்ளை சார், நாங்க ஓகே சொன்னாதான் எங்க அக்கா ஓகே சொல்லுவா. நாங்க கேக்குற क्वेश्चनக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆமா ஆமா. ஏதோ ஓரளவு செய்வேன். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஓ அப்படியா? எங்க அக்காக்கு சுத்தமா சமைக்க வராது. சரி, உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? 2 தான், தமிழ் மொழி அப்புறம் இங்கிலீஷ். ஆனா எங்க அக்காக்கு 3 தெரியுமே. ஏய் என்னடி? தமிழ் மொழி, அதுக்கப்புறம் தேன் மொழி, கனி மொழி. எங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கல்யாண வீட்ல ஏன் வாழை மரத்தை கட்டுறாங்க? கட்டலன்னா அது கீழே விழுந்துரும், அதுக்கு தான். ஓகே ஓகே, யூ ஆர் செலக்டட். யூ ஆர் செலக்டட். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும் வீட்டில்? அப்படிங்களா? என்ன சொன்னாங்க? ஓஹோ. என்னது காரா? 150 பவுனா? சரி, நான் வீட்டில் பேசிட்டு அப்புறம் கூப்பிட்றேன் உங்களை. சரி. என்னங்க, என்னாச்சு? யார் ஃபோன்ல? நேற்று வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க வீட்டிலேருந்து தான் தகவல் வந்திருக்கு. ஓ அப்படியா? என்னாச்சு? என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்காமா? பொண்ணெல்லாம் எல்லாத்துக்கும் பிடிச்சுதான் இருக்கான். என்ன ஆனா அவனான்ட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. பொண்ணுக்கு 150 பவுன் நகை பொண்ணுமா, பத்தாதுக்கு பையனுக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா. என்னது 150 பவுனா? ஐயோ, அது இருந்தா 2 பொண்ணு கல்யாணம் முடிச்சிடலாமே. இப்போ என்ன பண்றது? சரி விட்டு தள்ளுங்க, வேற என்ன பண்றது, வேற சம்பந்தம் ஏதாவது பாப்போம். இவ்வளவு நேரம் ஆயிட்டு இந்த பிள்ளைங்களை வர காணோம். அஞ்சலி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி போனை போட்டு கேட்போம். ஹலோ அஞ்சலி, எப்படிமா இருக்க? இந்த பிள்ளைங்க அங்க வந்தாங்களே, கிளம்பிட்டாங்களா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. யாரு, எந்த பிள்ளைங்க, யாரை பத்தி சொல்றீங்க? இங்க யாரும் வரலையே. அப்படியா? சரிம்மா, நான் வைக்கேன், அப்புறம் பேசுறேன். இந்த பிள்ளைங்க அஞ்சலி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு குட்டி பிள்ளைய வேற தூக்கிட்டு போயிருக்காங்க. வரட்டும். அம்மா நாங்க வந்துட்டோம். வா மக்களே வா. பிள்ளை எங்க போயிட்டு வரீங்க? அம்மா நாங்க டூத் ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டோம், அங்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அச்சச்சோ. ஹேய் அப்படியே மக்களே, சரி நீங்க போய் விளையாடுங்க, நான் அந்த 2 பேரை கவனிச்சிட்டு வரேன். டாயா இருந்தது. கண்ணுங்களா, எங்கடா செல்லங்களா போயிட்டு வரீங்க? அம்மா அது வந்து அம்மா அஞ்சலி வீட்டுக்கு. என்னது அஞ்சலி வீட்டுக்கா? சரி சரி, பிள்ளைகளை அடிக்காத. மேல விழல, அதுக்குள்ள என்ன கத்து கத்துறா பாரு.
பாரு, எங்க போயிட்டு வரீங்க ஒழுங்கு மரியாதை சொல்லிடுங்க. ஏய் நீ என்ன சொல்லுதியா இல்ல உனக்கு ஒரு ஐயோ அடி அம்மா போடவா? அது வந்து ஏய் கீதா, அடி விழுறதுக்கு முன்னாடி கத்திடு, தப்பிச்சிடலாம். ஏடி சும்மா இருக்கியா எல்லாம் ஒன்னாலதான். ஐயோ என்னது இல்லம்மா. ஏய் பூமாரி இங்க வா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்லன்னு பாத்துக்கோ, அடி பிச்சு எடுத்துருவேன். அம்மா அது வந்துமா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல அக்காவை, அந்த மாமா தாம்மா கூப்பிட்டுச்சு ஃபோன் பண்ணி காஃபி ஷாப்புக்கு வர சொல்லி பேசணுன்ட்டு. அதாம்மா போயிட்டு வந்தோம். உங்ககிட்ட சொன்னா திட்டுவீங்கல்ல, அதனால தாம்மா அஞ்சலி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். என்னது? இவ்வளவு அடிக்காம என்ன பண்றது? ஏட்டி இருங்க வாரேன். இந்த நிக்கியா என்ன இந்த வார இரு. ஐயோ அம்மா வேணாம்மா, இனி போக மாட்டோமா அம்மா. ஏட்டி நில்லுங்க ஒரு பக்கமா. ஏய் நில்லு. அங்கேயே நின்றுங்க, இன்னும் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காதீங்க. சரி சரி விடு, நான் பேசிக்கிறேன். அம்மா ஆமாம்மா இனி போக மாட்டோம்மா. இனி வேற போவீங்களோ? போயிட்டு வந்துட்டு என்ன போக மாட்டேன்ட்டு. சரி விடு. அம்மாடி கீதா இங்க வந்து உட்காருமா. ஒன்றும் இல்லம்மா, இப்பதான் தரகர் ஃபோன் பண்ணாரு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. அவங்களுக்கு 150 பவுன் நகை போடணுமா, பத்தாததுக்கு மாப்பிள்ளைக்கு கார் வேற வாங்கி கொடுக்கணுமா. 150 பவுனா? ஆமாம்மா, அதனாலதான் அம்மா கோவப்படுறா. இனி அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது, சரியா? எங்களை மன்னிச்சிருங்கப்பா, இனி போக மாட்டோம். சரி அது இருக்கட்டும். போனீங்களே, என்ன சொன்னாரு அந்த பையன்? அம்மா அந்த மாமாக்கு அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னாருமா. ஆமா பிடிச்சிருக்கு. அதுதான் 150 பவுன் கேட்காங்களோ. சரி விடு விடு பாப்போம். இன்னும் என்னத்த பாக்குறது, வேற மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கணும். அம்மா ஆனா அந்த அங்கிள் அக்காவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாருமா. ஏய் சும்மா இரு. அப்பா இல்லைப்பா இந்த இடம் வேண்டாம். இப்போவே இவ்வளோ நகை பணம்லாம் கேட்டால் அப்புறம் பின்னாடி எவ்வளோ கேட்பாங்களோ, வேண்டாம். பாத்தீங்களா, இதுதான் என் பொண்ணு. இவ்வளவு நேரம் விரட்டிட்டு இருந்தா இப்ப மட்டும் உன் பொண்ணு ஆயிட்டாலோ? அங்கிள் வரலாமா உள்ள? இந்த மாப்பிள்ளை பையன் எதுக்கு இப்ப இங்க அங்கிள் வரான்? உள்ள வரலாமா? இந்த மாப்பிள்ளை பையன் எதுக்கு இப்ப இங்க வரான்? ஏய் நீங்க 2 பேரும் உள்ள போங்க. அங்கிள் ஆண்டி வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும், என்ன இந்த பக்கம்? இடி சும்மா இரு. வாங்க வாங்க தம்பி. அங்கிள் தரகர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரோ? தரகர்கிட்ட சொல்லி 150 200 பவுன் கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஃபோன் பண்ணாரு, நம்ம கிட்டயே கேட்காங்க பாருங்க. சும்மா இரு. ஆமா தம்பி ஃபோன் பண்ணியிருந்தாரு. முதல்ல உட்காருங்க. இருக்கட்டும் அங்கிள் பரவாயில்ல. நான் இப்போதான் வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். சரி வாங்க வாங்க உட்காருங்க முதல்ல. ஆமா வந்து உட்காந்து பேசிட்டாலும் சும்மா இருங்களேன். வாங்க உட்காருங்க வாங்க. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி நீ போய் உள்ள போய் ஏதாவது குடிக்க கொண்டா. நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. அம்மா நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்துருமா, இல்ல உனக்கும் அடிதான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தரகர் அப்படி சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ இல்ல நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல அங்கிள், நான் வீட்டில் சொல்லிட்டேன், பொண்ணு வீட்டில இருந்து நகை பணம் வரதட்சணை அப்படின்ட்டு ஒரு 5 பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அப்படிங்களா? எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வீட்டில இருந்து காசு பணம் காரு வாங்குறதுல சுத்தமா விருப்பம் இல்லை. நம்ம கல்யாணம் தான் பண்ண வரமே தவிர எந்த வியாபாரமும் பண்ணல. கண்டிப்பா என்னோட கல்யாணம் ஒரு வியாபாரமா ஆயிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதுக்கப்புறம் உங்க பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்க அங்கிள். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இட் இஸ். தம்பி நீங்க இப்படி ஓப்பனா பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க, உங்க வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு தெரியல இல்லையா? கண்டிப்பா அங்கிள், முதல்ல உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். கண்டிப்பா வீட்டில் அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு வந்து பேசுவாங்க இது பத்தி. ரொம்ப சந்தோஷம். முதல்ல அம்மாவும் அப்பாவும் பேச சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம். நான் கூட ஏதோ உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நம்ம நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரி நான் கிளம்புறேன் அங்கிள், அம்மாவும் அப்பாவும் வந்து பேசுவாங்க. மாப்பிள்ள இருங்க கார் தான் வேணான்ட்டீங்க, என் கையால ஒரு டம்ளர் மோராவது குடிச்சிட்டு போங்க. இருங்க. பச்சை தண்ணி கூட தர மாட்டான்னா? இப்போ இந்த அம்மா இருக்கே
ஆச்சு? மாப்பிள்ள இருங்க இருங்க, கார் தான் வேணான்ட்டீங்க, என் கையால ஒரு டம்ளர் மோராவது குடிச்சிட்டு போங்க. பச்சை தண்ணி கூட தர மாட்டேன்னா? பூமாரி இங்க வா. வரேம்மா. இந்தாங்க மாப்பிள மாமா மோர். அப்பா வாங்க நம்ம பால் கேட்ச் ஆடலாம். டீக்கோ வாங்க. நீ பால் கேட்ச் போடு, நான் பிடிக்கிறேன். இந்த புடி. நான் பிடிச்சிட்டேன். அம்மா என்ன நடக்குதுங்க? இன்னும் மோரு பால் தயிர் எல்லாம் கொடுங்க. இவ எதுக்கு லேட் என்ட்ரி கொடுத்துட்டு இப்படி ஓவரா பேசிட்டு இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது ரெண்டுமே தப்பு தான். அச்சோ தீபா, அக்கா நீ சும்மா இரு. எங்க அப்பா அம்மா கார் வாங்கி கொடுத்து அதுல நீங்க என்ன கூட்டிட்டு போறதுக்கு நான் அவங்க கூடயே கார்ல போய்ப்பேன். தீபா சும்மா இருட்டி. அம்மா இல்லம்மா, இவங்கள போக சொல்லு. இவ்வளோ நகை காரெல்லாம் கொடுக்கணும்னா இந்த கல்யாணமே தேவையில்ல. அக்கா லூசாக்கா நீ? அம்மா அப்பா லூட்டன் சொல்லலாம். அம்மாடி தீபா சும்மா இரு. அப்பா அது தீபா, விஷயம் என்னன்னு தெரியாம பேசாத, அவர் எதுவுமே வேண்டான்ட்டாரு. லூசு மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. என்னம்மா சொல்றீங்க? ஓ சாரி, தெரியாம பேசிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரியான லூசு பொண்ணு பாயவ. லூட்டு பெண்ணே லூட்டு பெண்ணே லூட்டு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். கோய் என்ன ஒரே பாட்டும் சிரிப்பு சத்தமுமா இருக்கு? வா சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? கோய் இதுதான் நம்ம தீபாவை பார்க்க வந்த மாப்பிள்ளையா? ஆமாடி, பையன் எப்படி இருக்காருன்னு பார்த்து சொல்லு. ஆள் நல்லா தான் இருக்காரு. ஆமா, பையன் பேர் என்ன? ஏதோ சொன்னாரே. ஐயோ மறந்து போயிட்டேடி. அட என்னக்கா நீங்க பேர் கூட தெரியாமையே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டீங்க? சரி இருங்க நானே கேட்கேன். மாப்பிள்ளை தம்பிக்கு பேர் என்னது? என் பேரு தீபக். என்னது தீபந்தம்மா அப்படின்னு ஒரு பேரா? ஐயோ இல்ல, தீபக். தீபக்கா? அது ஏதோ நாய்க்குள்ள வகைலாம் சொல்லுவாங்க. ஏட்டி சின்ன பொண்ணு சும்மா இருக்கியா? சின்ன பொண்ணு அக்கா, அது பக் இல்ல தீபக், ஒழுங்கா சொல்லுங்க. சரி சரி, மாப்பிள்ளை தம்பி தப்பா நினைச்சுக்காதுங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்ல பரவாயில்ல. மாப்பிள்ளை தீபக் தீபிகா பேர் பொறுத்தா சூப்பரா இருக்கு போங்க. ஆமா ஆமா. சரி அப்ப நான் கிளம்புறேன் அங்கிள். வரேன் ஆண்டி. இன்னும் என்ன ஆண்டின்னு அத்தன் கூப்பிடுங்க. சரிங்க தம்பி. ஏய் சின்ன பொண்ணு, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? சரி சரி, என்ன வேணும், எதுக்கு வந்த? அது ஒன்றும் இல்லைக்கா. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிங்க? நான் வெறும் ரசம் தான் வச்சேன், அதான் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, நானும் ஒன்றும் பெருசாக வைக்கலடி அம்மா, வெறும் சாம்பார் தான் இருக்கு, வேணுமா? சரி பரவாயில்லக்கா, கொடுங்க. தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். அந்த ரசத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, கொடுங்க. இருடி அம்மா, கொண்டு வரேன். படியும் நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. நைட்டுக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணியாச்சு. சரி சரி, மெதுவாகவே கொண்டு வாங்கக்கா. சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், கஷ்டம்தான். சரி நான் அப்போ தான் சொல்கிறேன். சரி சரி ஓகே வைக்கிறேன். இருட்டி வரேன். சிச்சோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏய் நேற்று வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல அந்த மாப்பிள்ளை, அவர் தாண்டி ஃபோன் பண்ணாரு. நீ வேறட்டி நேற்று சரியாக பேசலை, வெளியே காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசலாமான்றாரு. என்னடி சொல்கிறது, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஒரு ஐடியா, நம்ம அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். என்ன? என்னடி சொல்கிற? நீ வரல அப்போ? அப்ப நானும் வருவேன். நீ வேண்டாம், மக்களை இங்கே இருந்துக்கோங்க என்ன. ஏய் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ் எப்படி போட்டு போகிறது? அம்மா பார்த்தா கேட்கும்ல. அது பார்த்துக்கலாம், ட்ரெஸ் எடுத்து பேக்கில் வச்சுக்கலாம், போகும்போது மாற்றிக்கலாம், காரில் தானே போகிறோம். என்னடி பிள்ளை அழுவுது, எங்கே போக போறீங்க? அச்சா அம்மா சொல்லுடி. அம்மா நம்ம அஞ்சலி இல்லம்மா, வீட்டுக்கு கூப்பிட்டாம்மா, நானும் அக்காவும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம்மா, ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்து. என்ன திடீர்னு வீட்டுக்கு கூப்பிடுறா? சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் என்ன? சரிம்மா. அம்மா நானும் அக்கா. சரி சரி, பிள்ளையும் கூட்டிட்டு போங்கடி, அப்பதான் சீக்கிரம் வருவீங்க. சரிம்மா. சரி கிளம்பு, பிள்ளையும் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஏய் சீக்கிரம் மாத்து. டிரைவர் அங்கிள் கொஞ்சம் கண்ணை மூடிக்காங்களே. ஏய் அவர் கண்ணை மூடிட்டு காரை ஓட்டினா நம்ம காஃபி ஷாப் போக மாட்டோம், நேராக கைலாசத்துக்கு தான் போவோம். மேலேயே அப்படியே போடு சீக்கிரம். என்னது இவ்வளவு நேரம் ஆகுது, யாரையும் காணோம். அவர் தான் சொன்னாரா இல்ல நீ வேணும்னே கூட்டிட்டு வந்துட்டியா? ஓ சாரி, லேட் ஆயிட்டு. நேரமே வந்துட்டீங்களா? இப்பதான் வந்தோம். இப்பதான் வந்தோம். என்ன சாப்பிட்றீங்க? கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் ஏதாவது? எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் போதும். எனக்கு கேக்கோ வேணும். சரி, ரெண்டுமே வாங்கலாம். ஐயோ நம்மளும் கேட்டிருக்கலாம் போல இருக்கே. நல்லா இருக்கு, யம்மியா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெரியவங்க பேசிப்பாங்க. அது எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான், அம்மா அப்பா கிட்ட பேசிக்கோங்க. ஐயா அங்கிள், அதான் நேத்தே சொல்லிட்டோமே, அவளுக்கு டபுள் ஓகே. பாருங்க, கிரீன் சிக்னல் காட்டுறதுக்கு தான் கிரீன் கலர் ட்ரெஸ் கூட போட்டுட்டு வந்திருக்கா. ஆமா ஆமா, டபுள் ஓகே. சரி நேரம் ஆயிட்டு, நாங்கள் கிளம்புறோம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே, பாய். பச்சை நிறமே பச்சை நிறமே, இச்சை ஊட்டும் பச்சை நிறமே, புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே, எனக்கு சம்மதம் கீதா, உனக்கு ஓகே தானே? நான் வேற கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். ஏய் சும்மா வாட்டி, வீட்டுக்கு போனால் அம்மா என்ன சொல்லுமோன்னு தெரியல, எனக்கே பயமாக இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம். அக்கா கேக் நல்லா இருந்தது, நாளைக்கும் சாப்பிடலாம். சாப்பிடலாம் சாப்பிடலாம். லோடு மேல கால், காலுக்குள்ள ஆளு,